சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இப்படி பார்க்குறபோது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டெயின்மெண்ட் அர்த்தம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை தான் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளே அறியாத மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் 5. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குன்னா அந்த சுப நிகழ்ச்சிகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் தான் 5ஆம் இடம். அது இல்லாமல் யார் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டாக நீங்கள் போகிறது, அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் தான் 5. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானம் சம்பாத்தியம், இது 5. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெருசாக கிரானிக்காக டிசீஸ் இருந்தது, அதாவது நோய் அதிகமாக இருந்து நோயின் காரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைಗಳ அளவு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ நோயுடைய தன்மை குறையும், மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறையும், வைத்திய செலவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் குறையும். அது இல்லாமல் பெருசாக எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நிறைய வட்டி கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கு, வட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. பட் இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்டு கொடுத்தாலும் ஏப்ரல் 14th வரைக்கும் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் நல்ல போஸ்ட்டில் இருக்கலாம், பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கலாம். எதுவுமே இந்த மாதத்தில் ஏப்ரல் 14 வரைக்கும் அடைக்க வாசிங்க. கிரகங்கள் வலிமையானது, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். அதனால் இந்த மாதம் நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கலைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ, விஆர்எஸில் வர்றதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறைஞ்சபட்சம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறது, வேலையில் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லாத சுச்சுவேஷன், வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவ் இல்லாத சுச்சுவேஷன், நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை, உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய சுப்பீரியரோ உங்களுக்கு பெருசாக கை கொடுக்காத வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆக கிரகங்கள் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு தீமையை செய்யும். ஆக வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ஏப்ரல் 14th வரைக்கும் வேலையில் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் வேலை, ஜாப், வருமானம், சம்பாத்தியம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் வேலையில் இருக்குது. அது வரைக்கும் நன்மை கவனித்து உங்கள் வேலையை பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா, குரு சனி பார்க்குறாங்க. வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. செலவுகளும் இந்த மாதம் யார் மூலமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையா உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கோ, அவங்கள விட்டு நீங்கள் பிரிவதற்கோ, அவர்களால் நமக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையா உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் சுறுசுறுப்பாக பண்ணுங்கள். சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம், திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்றைக்கி இப்போவே செஞ்சு பழகுங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. ஸோ எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது இந்த மாதம் இருக்குது. ஃபினான்ஷியலில் பெரிய கிரைசிஸ் இல்லைனாலும் யாருடைய பணத்தை நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அந்த மாற்றங்களுக்குமே நீங்கள் பெரிய போராட வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகளை, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் அடைக்கி வாசிங்க. எல்லா பிஸ்னஸுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் இருக்குது. பட் லாபம் நம்ம கைக்கு வர்றதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர். நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அது நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே
உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். பட் மேரிட் லைஃப் நல்லா இருக்கான்னா சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலை நல்லா பாருங்கள். ஒரு பக்கம் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியுங்கிறேன், இன்னொரு பக்கம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு, டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்குங்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கவனித்து கேளுங்க. கிரகங்கள் இதையும் செய்யும் அதையும் செய்யும், அதுக்காக தான் 2 மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அது மட்டுமல்ல, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே அடைக்கி வாசிங்க. யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய ஆளுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. அது மட்டுமல்ல, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எச்சரிக்கையாக அடக்கி வாசிங்க. லேபர்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆண் லேபராக இருக்கட்டும், பெண் லேபராக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க, மிங்கில் ஆகுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நார்மலாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், போத் ஆர் சைடு ரெண்டுமே பரவாயில்ல. வெளிநாட்டு தொடர்புகளில் கொஞ்சம் எஃபர்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அப்பாவால் நன்மை ஆதரவு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஆல்ரெடி உங்களுக்கு 14th அப்புறம் சூரியன், சுக்கிரன் எல்லாமே 6ஆம் இடத்துக்கு வருவாங்க. 6ஆம் இடம் என்பது நோய். ஸோ உங்களுக்கு நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் முதல்ல சொன்னேன், நோயுடைய தன்மை குறையும். இன்னொரு பக்கம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே வர்றது, குரு அங்கே பார்க்குறது, குழந்தை அல்லது உங்களுக்கு 2 பேரை யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படும். அல்லது மனைவிக்கு செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், வைத்திய செலவுகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் யுக வணிகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெருசாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஆகிய கலைகள் 64 நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.